அனைவருக்கும் காலை வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மினரல் கண்டென்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், ரினியூபிள் எனர்ஜி அண்ட் நான் ரினியூபிள் எனர்ஜி, அதுக்கப்புறம் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கண்டென்ட் மினரல்ஸ் கண்டென்ட்டில் பார்த்தோம். ஸோ பெண்டிங் டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரோ டாபிக் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அந்த இருக்குது, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பெண்டிங் வச்சுருக்கோம் மினரல்ஸில். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இன்னைக்கு டாபிக்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் லாஸ்ட் நம்ம விட்டு போனது ஓத சக்தின்னு சொல்லுவாங்க, டைடில் எனர்ஜி. ஸோ டைடில் எனர்ஜியில் ஒரு ஃபேக்ட் இருக்குது, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது 12th புக்கில் 10th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், 10th 12th. ஸோ NIO சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி, தேசிய கடல்சார் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னா டோனோஃபோலா, கோவாவில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1966 January 1st, headquarters டோனோஃபோலா அண்டு கோவா. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் லாஸ்ட்டில் விட்டுருந்தோம். ஸோ அடுத்து நம்ம அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எந்த இடத்துல மினரல்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, புது புது இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி காட்டன்ஸ், பருத்தி, சணல் வகைகள், விவசாய பொருட்கள் ஃபுல்லாமே எந்த இடத்துல ஒரு இடத்துல அதிகமாக கிடைக்குதோ அங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அரிசி எங்கே அதிகமாக விளையுதுன்னு சொல்லுவாங்க? தமிழ்நாடா, கர்நாடகாவா? கர்நாடகா காஃபின்னு தான் படிச்சிருக்கேன். ஸோ அரிசி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். ஓகேங்களா? மேற்கு வங்காளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அரிசி அதிகமாக விளையுதுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அரிசி இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி சொல்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் ஒவ்வொரு பொருட்களும் எந்த இடத்துல அதிகமாக விளையுதோ அந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒவ்வொன்றா. ஓகேங்களா? ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல்ல காட்டன் சொல்கிறாங்க, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஃபோர்ட் கிளாஸ்டர். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேற புக் டேட்டா ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது காட்டன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குன்னா ஃபோர்ட் கிளாஸ்டர், கொல்கட்டா. ஸோ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக் பேர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபோர்ட் கிளாஸ்டர், வெஸ்ட் பெங்கால்னு சொல்லாமல் ஒரு இடத்துல ஃபோர்ட் கிளாஸ்டர் இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு பேர் இருக்கும். அப்போ இந்த பேர் தான் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஆனால் எல்லாமே எங்கே தான் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால இதை படிக்காமல் எதை படிச்சுக்கோங்க, இந்த இதை படிச்சுக்கோங்க. ஃபோர்ட் கிளாஸ்டர்னு சொல்லுவாங்க, நியர் கொல்கட்டா இன் 1818. அப்போ ஃபர்ஸ்ட் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் எப்போ 1818 காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோர்ட் கிளாஸ்டர். ஓகேங்களா? எங்கன்னா கொல்கட்டாவில். ஸோ இது சும்மா புக் டேட்டா, ஃபைசினோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ். ஓகேங்களா? ஸோ பருத்தி ஆலைகளில் வேலை பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பருத்தியோட அந்த நூல் ஃபுல்லாமே என்ன ஆகுது, மூக்கில் ஏறுது. ஸோ அதனால உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லங்ஸ் டிசீஸ் ஏறுது. அதோட பேர் தான் ஃபைசினோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்கிறாங்க, ப்ரௌன் லங் டிசீஸ் ஆர் மண்டே ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் சம்மந்தமில்லாத டாப்பிக்கில் ஒரு ஆன்சராக கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எப்போவுமே சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், டிசீஸ் படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதில் இருக்கதே நம்ம படிப்போம். கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருப்போம். நிறைய டிசீஸ் படிச்சிருப்போம், கால்ரா, HIV, வேற என்னென்ன இருக்கு, சிக்கன் குனியா, மட்டன் குனியா, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு என்ன பண்ணியிருப்போம் டிசீஸ் அங்கிட்டு படிச்சுட்டு இருப்போமா. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க. ஃபைசினோசிஸ் அப்படின்னா என்னது, அதோட மீனிங் என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஃபைசினோசிஸ்னா என்னது, ஒரு லங் டிசீஸ், அதோட பேரு மண்டே ஃபீவர். ஓகேங்களா? ஓகே. ஸோ எதனால இங்கே வருது, காட்டன் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபீவர் வருது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஜின்னிங்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். ஜின்னிங் தான் என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் காட்டன் ஃபைபர் செப்பரேட் ஃப்ரம் த காட்டன் சீட்ஸ். பருத்தி இலைகள்ல இருந்து அதோட சீட்ஸை மட்டும் தனியாக எடுக்கிறதோட பேர் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜின்னிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பருத்தி இலைகளில் அதோட விதைகளை பிரித்தெடுக்கிற முறையோட பேர் தான் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஜின்னிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா?
இந்த மூணுமே புரிஞ்சுதா? ஸோ காட்டன் டெக்ஸ்டைல், பருத்தி ஆடைகள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், ஃபோர்ட் கிளாஸ்டர் 1818. இயரே இம்பார்ட்டன்ட். போன குரூப் 4லே கேட்டிருக்காங்க. இயர் வச்சு சணல் கேட்டாங்க. ஓகேங்களா? போன குரூப் 4ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூட் கேட்டாங்க. ஜூட் 1854 எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் இந்த இயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்கட்டா 1818, ஃபோர்ட் கிளாஸ்டர். அப்புறம் ஃபைசினோசிஸ்ன்றது ஒரு டிசீஸோட பேர். என்ன டிசீஸ்னா நுரையீரல், லங் டிசீஸோட பேர். எதுக்காண்டினா காட்டன் தொழிற்சாலைகள் ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாமே இது வரும். ஓகேங்களா? அப்புறம் ஜின்னிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஜின்னிங்னா என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி இலையில இருந்து அதோட விதைகளை பிரித்தெடுக்கிறதோட பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கண்டென்ட் அப்படியே கொடுத்துட்டு அதை கொஸ்டின்ஸாக கேட்கலாம். The process of the cotton fiber separated from the cotton seeds. இதோட மீனிங் என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜின்னிங். ஸோ தமிழ்லையே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜின்னிங் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். ஸோ இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ். ஸோ இது இப்போ சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இந்த இது கிடையாது. அகமதாபாத். ஸோ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்றது இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மும்பை கிடையாது, அகமதாபாத். இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் சேஞ்ச் ஆகாமல் இருக்க சில டேட்டாக்கெல்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட்ல வந்துடும். ஸோ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அகமதாபாத். அகமதாபாத் எங்க இருக்கு? சரி, இப்போ அகமதாபாத் கொடுக்காம ஸ்டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ராங் ஆன்சரா? ஸ்டேட் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? ஜாகிரபியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சிலபஸ்லேயே டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலவியல்களோட பெயர்கள் ஃபுல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன படிக்கணும்னா ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஜாகிரபியோட பேசிக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் ஃபுல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ அப்படி படிச்சிட்டிங்கன்னா சின்ன சின்ன ஊரோட பேர்லாம் என்ன வந்துடும், அந்த ஸ்டேட்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ குஜராத், அகமதாபாத் வந்து குஜராத்தில். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டேட்டோட பேர் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த டோனோஃபோலான்றது கோவாவில் இருக்குது. அப்போது ஃபோர்ட் கிளாஸ்டர்ன்றது கொல்கட்டாவில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பெயர்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும்போது அதோட ஸ்டேட்டை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, அகமதாபாத் அண்டு குஜராத். ஓகேங்களா? ஸோ இது எப்பவுமே தெரியும் நம்மளுக்கு. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் கோயம்புத்தூர். ஓகேங்களா? அதிகமான பருத்தி ஆலைகள் அங்கே இருக்கிறனால என்ன சொல்கிறாங்க, மான்செஸ்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி டெட்ராய்டுன்னு சொல்லி பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? சென்னை வந்து சொல்கிறாங்க. டெட்ராய்டுனா மீனிங் என்னது? கார் உற்பத்தி அதிகமாக பண்ணுறதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெட்ராய்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே போல் இங்கே மான்செஸ்டர்ன்றது எதுக்கு வருது? பருத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கிறது தான் மான்செஸ்டர்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அகமதாபாத், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா கோயம்புத்தூர். ஸோ நெக்ஸ்ட் ஜூட். ஸோ கோல்டன் ஃபைபர். எக்கனாமிக்லேயே இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. தங்க நூலிலை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெவல்யூஷன் ஒவ்வொரு இடத்துலையும் படிப்போம். ஸோ அந்தபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூட்டுன்றது என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டன் ஃபைபர்னு சொல்லி சொல்கிறாங்க. த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட் குட்ஸ் கான்ட்ரிபியூஷன் தான் 35%. ஸோ மொத்த உற்பத்தியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 35% வந்து நம்ம தான் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஜூட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டா. இதுதான் போன குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ரிஸ்ரா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இயர் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க. எங்க 1855 சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் 1855 இயர் இருக்கு. எந்த புக்கில் இருக்குன்னா எக்கனாமிக் புக்கில் இருக்கு.
எக்கனாமிக் புக்கில் இருக்குது. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம நாட்டில் என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தங்கம் எவ்வளோ இருக்குது, வெள்ளி எவ்வளோ இருக்குது, இரும்பு எவ்வளோ இருக்குது, சணல் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கில் தான் என்ன வருது, 1855 ரிஸ்ரா அண்டு சணல் தொழிற்சாலைன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜியாகிரபி புக்கில் 1854, இது எக்கனாமி புக் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆனால் ஆப்ஷனில் உங்களுக்கு வேறையாக வச்சனால நம்ம இயர் வந்து அவ்வளோவா இது பண்ணிக்கல. ஸோ 1855 ரிஸ்ரான் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. மற்ற எல்லாமே பம்பை, கொல்கட்டா, மும்பை அந்த மாதிரி சொல்லிட்டு வேறு ஆப்ஷன் இருந்ததுனால அந்த இயர் வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரில. ஓகேங்களா? ஆனால் அக்யூரேட் ஆன்சர் 1854 ரிஸ்ரா. யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஜார்ஜ் ஆக்லாண்ட் சொல்லிட்டு ஒரு பர்சன். ஜார்ஜ் ஆக்லாண்ட், ரிஸ்ரா. ஸோ கோல்டன் ஃபைபர் 35% லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் இந்தியா. நேஷனல் ஜூட் எங்கே இருக்குன்னா கொல்கட்டா. ஃபர்ஸ்ட் ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் 1854 ரிஸ்ரா. ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டு விதமாக இருக்கு, ரெண்டு கான்செப்ட் இருக்கு. சணல் உற்பத்தின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொல்கட்டா, சணல் பொருட்கள் உற்பத்தின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பங்களாதேஷ். இது யாரும் அவ்வளவா நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். சணல் பொருட்கள் உற்பத்தியில் யார் ஃபர்ஸ்ட்டு, சணல் உற்பத்தியில் யார் முதலிடம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரிஸ்ரா. சணல் பொருட்கள் உற்பத்தியில் யார் ஃபர்ஸ்ட்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்தியா இஸ் த டாப் ப்ரொடியூசர் ஆஃப் ரா ஜூட் அண்ட் ஜூட் குட்ஸ் அண்ட் செகண்ட் இன் த எக்ஸ்போர்ட் ஜூட் குட்ஸ் த நெக்ஸ்ட் டு பங்களாதேஷ். ஓகேங்களா? சணல் பொருட்கள் உற்பத்தியில் அதென்ன சார் சணல் பொருட்கள் உற்பத்தி, ஜூட்டுன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் சணல்கள், அதுலேருந்து செய்யப்படுற பொருட்களை ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன சணலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க, நூல் திரிச்சு கயராக பண்ணுவாங்க, அது மாதிரி சாக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள், சணல் பொருட்கள் உற்பத்தியில் ஒரு ஆள், சணல் உற்பத்தியில் ஒரு ஆள். ஓகேங்களா? ஸோ இந்த நோட் பண்ணிக்கோங்க, பங்களாதேஷ் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் சில்க் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சில்க் முன்னாடி இருந்தே பட்டு உற்பத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி இருந்தே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ரா சில்க். நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம், செகண்ட் லார்ஜஸ்ட்டு. சைனா ஃபஸ்ட்டு, இந்தியா செகண்ட். ஸோ சில்கில் பார்த்தீங்கன்னா சைனா ஃபர்ஸ்ட், இந்தியா வந்து செகண்ட். பட்டு. ஸோ பட்டில் யார் ஃபர்ஸ்ட்னா கர்நாடகா. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? காஞ்சிபுரம். ஸோ இதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு, டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்தது வருது, சென்ட்ரல் சில்க் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? சிஎஸ்டிஆர்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1983. சிஎஸ்டிஆர், the research and development activities related to silk technology. Central Silk Board 1983, டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி கீழே வருது, ஜவுளி தொழிற்சாலை கீழே வருது. ஸோ கீழே இந்த டேட்டும் எழுதி வச்சுக்கோங்க. தனியாக ஜவுளித்துறைக்குன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 1975. டெவலப்மெண்ட் கமிஷன் ஹேண்ட்லூம் வாஸ் செட் அப் அஸ் ஆன் attached non-partisan officer 20th November 1975. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தனி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அதுக்குன்னே தனியாக ஒதுக்கிப்பாங்க. ஜவுளி தொழிற்சாலை இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் சர்க்கரை தொழிற்சாலை. ஸோ சர்க்கரை தொழிற்சாலை ஃபர்ஸ்ட் பிரேசில், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யூபி உத்தரப்பிரதேஷ். சுகர் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க, சர்க்கரை தொழிற்சாலை. இந்தியா இஸ் த வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். அப்போ பிரேசில் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? பிரேசில் ஃபர்ஸ்ட், இந்தியா செகண்ட். நம்ம எல்லா இடத்துலையும் சைனான்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு சில இடத்துல என்ன ஆகுது, ஒரு கண்ட்ரி மாறுது.
அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதிகமான ப்ரொடியூசர் யாருன்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சுகர் பவுல்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம்னா உத்தரப்பிரதேசம். ஸோ இதுவே வேர்ல்டு கேட்டாங்கன்னா பவுல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லி கேட்பாங்க, பிரேசில். பவுல் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அதே மாதிரி பவுல் ஆஃப் தி இந்தியான்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பிரேசில், இதுக்கு ஆன்சர் யூபி. பழக்கிண்ணம் கிடையாது, சர்க்கரை கிண்ணம். அதே மாதிரி பழக்கிண்ணம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, இந்தியாவின் பழக்கிண்ணம்னு சொல்லிட்டு, அது இமாச்சல் பிரதேசம் சொல்லுவாங்க. ஸோ ஆப்பிள் அங்கே அதிகமாக விளையிறனால இமாச்சல் பிரதேசம் சொல்லுவாங்க. சுகர் பவுல், பவுல் ஆஃப் தி வேர்ல்டு, சுகர் பவுல்னு சொல்லுவாங்க, சர்க்கரை கிண்ணம். அதே மாதிரி சுகர் போட்டுக்கோங்க முன்னாடி, சுகர் பவுல் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் சுகர் பவுல் ஆஃப் தி இந்தியா. ஸோ உலகின் சர்க்கரை கிண்ணம்னு கேட்டாங்கன்னா பிரேசில், இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம்னு கேட்டாங்கன்னா இந்தியா, சரி யூபி, உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் பார்த்துக்கிட்டோம்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். காடுகள் மூலியமாக கிடைக்கிறதுல என்னென்ன தொழிற்சாலைகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் முதல்ல தான் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்க்கணும். பேப்பர், காகித தொழிற்சாலை. So paper industries, the first successful effort was made 1867, setting up of the Royal Bengal Pelicans. இந்த மாதிரி பேர் தான் உங்களை படிக்க சொல்கிறேன், எல்லாமே கொல்கத்தாவில் தான் இருக்கு, ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக் நேம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபோர்ட் கிளாஸ்டர்னு சொல்லி பார்த்தோம், அடுத்து ரிஸ்ரா, இப்போ பேலிகன்ஸ். இங்கே 1867 ராயல் பெங்கால். ஸோ அதுக்கப்புறம் the first paper mill in India 1812 ஜெராம்பூர், வெஸ்ட் பெங்கால். அப்போ ராயல் பெங்கால் என்ன சார்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ப்ரைவேட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டோடது இது. த ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் 1812. மொத்தம் 3 இது பார்த்துருக்கோம், 1812, 1818, 1854. ஸோ இது வந்து பேப்பர், காட்டன், ஜூட். ஓகேங்களா? இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் வந்து ஒரு மாடலாக பண்ணியிருப்பாங்க, அந்த இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த இதெல்லாம் பேலிகன்ஸ்லாம். அப்போ இந்த மீனிங் கொடுத்துட்டு ராயல் பெங்கால் அப்படிலாம் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டால் மட்டும் தான் பேலிகன்ஸ் அடிக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்தியா இன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஆன்சர் தான் போடணும், 1812 அண்ட் ஜெராம்பூர். ஸோ பேப்பருக்கு என்ன பார்க்குறோம், ஜெராம்பூர். ஸோ காட்டனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்ட் கிளாஸ்டர், ஜூட்டுக்கு பார்த்துக்கிட்டோம்னா ரிஸ்ரா. ஸோ இந்த டாபிக் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க முடியாத வளங்கள், மெட்டாலிக் எலமெண்ட் அண்ட் நான் மெட்டாலிக் எலமெண்ட் அதெல்லாம் பார்த்தோமா, இரும்பு, பாஸ்பேட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அங்கேருந்து என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் படிச்சீங்களோ அது ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி லைன் பை லைன் எழுதி வச்சுக்கோங்க. அது எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மறக்காது. இயர், அது என்ன இண்டஸ்ட்ரீஸ், எந்த பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் முன்னாடிலாம் அயன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்துருக்கோம், அயன் 1907 ஜம்ஜஸ்பூர் அந்த மாதிரி உள்ளது ஃபுல்லாமே. ஓகேங்களா? ஜார்க்கண்டு ப்ரொடியூசர் அதிகமாக இருக்காங்க. அதே போல் நால்கோ, நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 1981 எந்த இடத்துல, ஒடிசா. ஒடிசாவில் ஸ்பெசிஃபிக் பேர் என்னது, டாமன் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ இந்த எழுதியிருக்கோமா ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த இயர், அப்புறம் அது என்ன இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 10-15 எழுதுங்க, இந்த டாப்பிக்கே ஓவர், ஈஸியாக முடிச்சிடும். ஓகேங்களா? ஓகே.
அடுத்து நேஷனல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ், நேபா, NEPன்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, நேபா நகர், மத்திய பிரதேஷ். இங்க உள்ள பேரு ஃபர்கான்பூர். ஓகேங்களா. நம்ம மொத்த இந்தியாவுக்கு என்ன பண்றாங்க, நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்றது, அந்த பேப்பர் ரெடி பண்றது ஃபுல்லாமே இங்கே தான். நேஷனல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ், மொத்த காகிதங்கள் உருவாக்குற இடம், பேப்பர்ஸ் உருவாக்குற இடம் நேபா நகர் அண்ட் ஃபர்கன்பூர் அண்ட் மத்திய பிரதேஷ். இது உங்களுக்கு வேற இடத்துலயும் யூஸ் ஆகலாம். ஃபர்கன்பூர், போர்ட் கிளாஸ்டர் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்டேட்டை கூட என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். Alikganj 1867 Royal Bengal and Zarambur 1812 first paper mill. அடுத்து நியூஸ் நேபா நேஷனல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ் ஃபர்கன்பூர்ல இருக்கு. அடுத்து அயன் இண்டஸ்ட்ரீஸ். அயன் எங்க அதிகமாக கிடைக்குது, ஜார்க்கண்ட்ல தான் அதிகமாக கிடைக்குது. ஜம்ஜஸ்பூர்னு சொல்லுவாங்க. 1907 இப்போ புதுசா ஒரு பேர் சேர்த்திருக்காங்க, சாக்சி. இது போன கிளாஸ்லயே பார்த்தோம். டாடா அயன் இண்டஸ்ட்ரி சாக்சி நவ் கால்டு த ஜம்ஜஸ்பூர். ஸோ முன்னாடி ஜம்ஜஸ்பூர் இருந்துச்சு, இப்போ அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கான், சாக்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதனால இந்த பேரை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, புது புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. சாக்சி 1907 ஃபர்ஸ்ட் அயன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா. ஜார்க்கண்ட்ல தான் இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் the first attempt to produce the iron and steel unit was set up Porto Nova in தமிழ்நாடு. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அப்போ முதல்ல எங்க அதை செக் பண்றாங்க, அயன் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தமிழ்நாட்டில். எப்போ 1830லேயே. இதுக்கு முன்னாடியே அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. ஓகேங்களா. அப்போ இது மாதிரி கேட்டால் இந்த ஆன்சர் போர்ட்டோ நோவா. ஓகேங்களா. பரங்கிப்பேட்டையா போர்ட்டோ நோவான்றது தெரியலையா? ஓகே, பரங்கிப்பேட்டைன்னு தான் நினைக்கிறேன். பரங்கிமலை, பரங்கிப்பேட்டை. போர்ட்டோ நோவானே படிச்சு வச்சுக்கோங்க. The first attempt to produce iron and steel unit was set up Porto Nova in Tamil Nadu 1930. இது டாடா அயன் இண்டஸ்ட்ரீஸ் 1907 சாக்சி ஜம்ஜஸ்பூர். ஸோ இது மெட்டாலிக் எலமெண்ட்ல வரும், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல வரும், அயன் அண்ட் ஸ்டீல். ஸோ இந்த டாபிக் பொறுத்தவரை டேட்டாஸ் தான் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் கண்டென்ட்ல. ஸோ அந்த எந்தெந்த டேட்டா எந்தெந்த இயர் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு மட்டும் படிச்சு வச்சிட்டிங்கனாலே இந்த மினரல்ஸ் டாபிக் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், மூணுலையுமே கொஸ்டின்ஸ் வந்து இது மாதிரி பேசிக்காகவும் கேட்பாங்க. ஸோ அடுத்து எங்கெங்கெல்லாம் அயன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 பார்த்துடலாம் நம்ம, ஏன்னா இந்த 3ல் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு 7 இருக்கும், அதையும் படிச்சு தான் ஆகும். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ப்ராடக்ட் படிக்கும் போது தான் படிச்சிருங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆனால் குரூப் 1 கேட்கலாம், எந்த அயன் இண்டஸ்ட்ரீஸில் என்ன வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, எது உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அயன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா வெறும் இரும்புன்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதிலே பார்த்தீங்கன்னா எக்குன்றது ஒன்று உருவாக்குவாங்க, நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு அயன் வந்து உருவாக்குவாங்க. ஸோ அது மாதிரி தான் அலாய் உருவாக்குவாங்க. இதெல்லாம் எந்தெந்ததுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டாடா அயன் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஜம்ஜஸ்பூர், ஜார்க்கண்ட் 1911. அப்போ அந்த 1907 என்ன சார், அது ஃபர்ஸ்ட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது, இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று உருவாக்கலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி இதெல்லாம் இது பிரைவேட்டோட இண்டஸ்ட்ரீஸ் இப்பெல்லாம் பண்ணது தான் 1911. புரிஞ்சுதா. 1907ன்றது ஃபர்ஸ்ட் சும்மா இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்ரூவல் எதுவுமே வாங்காமல் வச்சு இப்போதான் எடுக்கவே போகிறது. இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது, அப்ரூவல் எல்லாமே வாங்கிட்டு இது ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதான் 1911. ஓகேங்களா. அடுத்து இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ஆஃப் IISCO. ஓகேங்களா. இது பின்னாடி வந்தது, ஃபர்ஸ்ட் கவர்மெண்டோடதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுதான். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அயன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும். ஸோ விஸ்வேஸ்வரையா, கர்நாடகா, பத்ராவதி 1923. சொல்லுங்க. எஸ், விஸ்வேஸ்வரையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரா, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
விஸ்வேஸ்வரையா திட்டம்னு சொல்லுவாங்க. 5 இயர் பிளானில் வருவார். 5 இயர் பிளானுக்கு முன்னாடி வருவாங்க. நம்ம 5 இயர் எப்பப்பெல்லாம் என்னென்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரிகள் உருவாக்குறதா பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பத்ராவதி கர்நாடகா 1923. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொண்டு வந்தது என்னது 1972 ஃபர்கன்பூர். ஃபர்கன்பூர் பார்த்தோமா முன்னாடியே? பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் ஒன்று பார்த்தோம்ல, நேபார் நகர்னு சொல்லி ஒன்று பார்த்தோமா? அதே போல் இங்கே வெஸ்ட் பெங்கால் ஃபர்கன்பூர், ஹெராபூர், குல்டி அண்டு வெஸ்ட் பெங்கால் இந்தியன் அயன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மூணுக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைவேட், கவர்மெண்ட்டோடது கேட்டாங்கன்னா 1923 விஸ்வேஸ்வரையா. இது அடுத்த கவர்மெண்ட்டோடது 1972. இயர் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மூணு ஓகேவா? எழுதிட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி பேர் வந்தாலும் வெஸ்ட் பெங்கால் ஆன்சர் போடணும், நான் வச்சுக்கோங்க. ஹெராபூர், ஃபர்கன்பூர், குல்டி, இந்த மாதிரி பேர்லாம் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ன்றது ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பத்ராவதி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷனில் பத்ராவதின்னு தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஓல்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய. அப்புறம் இந்த ஸ்டீல் என்னென்ன ஸ்டீல்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக் அயன், அப்புறம் க்ரூட் ஸ்டீல், அப்புறம் ஸ்பான்ஜ் ஸ்டீல். இந்த இதுவும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இது குரூப் 1. ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக கேட்கணும், நீங்கள் ஆன்சரே பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த கொஸ்டினாக கேட்பாங்க. கம்பெனியோட பேர் கொடுத்துட்டு என்ன ப்ராடக்ட் அங்கே பண்ணுறாங்கன்னு கூட கேட்கலாம். ஏன்னா அது ஸ்கூல் புக் கண்டென்ட்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மீதம் உள்ளது. ஸோ இந்த இது நீங்கள் எப்படி படிக்கணும்னா வெறும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் அயன் இண்டஸ்ட்ரீஸ் தான் அடுத்து எல்லாமே வரும். HSL, இந்துஸ்தான் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த கொலாபரேட்டட் மட்டும் படித்து வச்சுக்கோங்க போதும். எல்லாத்தோட பேரும் என்னதான் இந்துஸ்தான் ஸ்டீல் அயன் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் பேர் மாறும், இயர் மாறும். எது மட்டும் நீங்கள் படிக்கணும்? கொலாபரேஷன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்துஸ்தான் யாரோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க? ரஷ்யாவோட வந்து பண்ணியிருக்காங்க. ரஷ்யானா அப்போ எதனாவோ வச்சுக்கணும், பிலாய் அண்ட் சத்தீஸ்கர். பேர் எல்லாமே என்னதான் ஒரே பேர் தானே, இந்துஸ்தான் இண்டஸ்ட்ரீஸ் அயன் இண்டஸ்ட்ரீஸ் தானே. அப்போ ரஷ்யானா பிலாய் சத்தீஸ்கர், ஜெர்மனினா ரூர்கேலா அண்ட் ஒடிசா. ஓகேங்களா? அடுத்து யுனைடெட் கிங்டம் துர்காபூர் அண்ட் வெஸ்ட் பெங்கால். மறுபடி ரஷ்யா பொக்காரோ, ஜார்க்கண்ட். ஓகேங்களா? அப்ப அந்த ஊரோட பேர் யாரோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த இதுக்கு. இந்த இது மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்பனாலும் மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குற மாதிரி இது மாதிரியும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு குழப்பம் கண்டிப்பா. எந்த ஊருக்கு எந்த இது மாற்றணும் அப்படின்னு சொல்லி மறந்து வைங்க. அதனால தெளிவாக வச்சுக்கோங்க. பிலால் சத்தீஸ்கர், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ரூர்கேலா ஒடிசா, யுனைடெட் கிங்டம் துர்காபூர் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் மறுபடியும் ரஷ்யா பொக்காரோ அண்ட் ஜார்க்கண்ட். அப்போ ரஷ்யா 2 இடத்துல இருக்கு. அப்போ இந்த 2 தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது தெரியுமா? 1982. இதோட இயர் மட்டும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சேலம் அயன் இண்டஸ்ட்ரீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருவாங்க திடீர்னு. சேலத்தில் அயன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு தெரியும், ஆனால் இயர் தெரியாது. ஸோ இந்த இடத்துல இருக்குது ஜாகிரபிலே. ஸோ 1982. ஸோ அதுக்கப்புறம் விஜயநகரில் கொஞ்சம் இருக்குது, வைசாக்ல ஒன்று இருக்குது. இது நீங்கள் படிக்கிறீங்கன்னா படிங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ மொத்தம் இந்த 8 இது கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். மொதல் 8. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், வாகன தொழிற்சாலை. ஸோ இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. டெட்ராய்டு ஆஃப் ஏஷியா. ஸோ குரூப் 4ல அடிக்கடி எப்போவுமே வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? சென்னைன்னு சொல்லுவாங்க. ஸோ கார் உற்பத்தி அதிகமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால
வாகன தொழிற்சாலைகள் ஃபுல்லாமே இங்கே சென்னையில் அதிகமாக இருக்கனால டெட்ராய்டு ஆஃப் ஏசியான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இது கஸ்டமர் கொஸ்டின் கேட்டால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். The first automobile industries எப்போ? 1947 குர்லா. So second Hindustan Motors and Uttar Bharat Kolkata. ஸோ அதான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதையும் படித்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இனி வரும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டுன்றது எப்போவுமே இம்பார்ட்டன்ட்பா. எங்கெல்லாம் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களோ அதை சிம்பிள் கொஸ்டினாக கேட்டு விட்டு போயிடுவாங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த மட்டும். நம்மளுக்கு தான் அந்த இடம் கரெக்டாக ஞாபகம் வராது. இதை சும்மா ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க. முதல் வாகன தொழிற்சாலை எங்கே ஸ்டார்ட் பண்ணா? மும்பை, கொல்கத்தா, சென்னை இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடும். அப்போ போயிட்டு எங்கடா நம்ம படிச்சோதில்ல அப்படின்னு சொல்லி மாதிரி யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒன்று இதை கொடுத்தா கூட ஏதாச்சும் போட்டுடல, மும்பை, கொல்கத்தா இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா கூட போடல. இப்படி கொடுத்தாங்கன்னா தெரியாது. குர்லா, உத்தர் பாலா, பாலிகன்ஸ், போர்ட் கிளாஸ்டர் இந்த மாதிரிலாம் கொடுத்தா என்ன பண்ணுறது? ஓகேங்களா? அதனால ஃபஸ்ட்டுன்றது எங்கெங்கெல்லாம் வருதோ அது ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க, தெளிவாக படிச்சுட்டு போயிருங்க. ஸ்டேட் கொடுத்துருந்தா அதையும் படிச்சுட்டு போயிருங்க. சின்ன ஊர் பேர் கொடுத்துருந்தாலும் அதுவும் படிச்சுட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட்டட் இன் குர்லா 1947, செகண்ட் உத்தர் பாரா அண்ட் கொல்கட்டா 1948. அடுத்து கீழே ஒரு சின்னது இருக்கு பாருங்க. இந்தியா இஸ் த 7th largest producer of automobile industries manufacturing. ஸோ இந்தியா வந்து 7வது இடம். 7 ஞாபகம் இருக்கா? நிறைய இடத்துல என்ன இருக்கு, 7ன்ற நம்பர்ஸும் அதிகமான இடத்துல வந்து வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம், இது ஒரு ஸ்கீம். ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணணும், வெளியே எங்கேயும் வாங்கக்கூடாது. அதுதான் இதோட நோக்கமே. ஓகேங்களா? ஸோ மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் 2014. ஸோ இது கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு சொல்லிட்டு 2 ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் ஃபோர் கிளாஸஸ் வந்து இருக்கு. ஸோ 4 இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நார்த், சவுத் அண்ட் வெஸ்ட், ஈஸ்ட்ன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு மூணு ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் 4 கிளாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டெல்லி, குர்கான் அண்ட் மான்சர் இன் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 கிளாஸ்டர்ஸ் இருக்குது ஆட்டோமொபைலோட இண்டஸ்ட்ரீஸ். அப்போ நார்த்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, குர்கான் அண்ட் மானசர், பூனே, நாசிக், ஹலோல், அவுரங்காபாத் இன் வெஸ்டர்ன் பார்ட். அதுக்கப்புறம் சென்னை, பெங்களூரு அண்ட் ஹொசூர் சவுத் இந்தியா. இது சென்னை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா இது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் 4 கிளாஸஸ் எங்கெங்கே இருக்குது, எது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? சென்னை ஆப்ஷனில் கொடுத்தா ஈஸியாக போடலாம் சவுத்துன்னு சொல்லிட்டு. சென்னை இல்லாமல் இங்கே பாருங்க பெங்களூரு, ஹொசூரும் போட்டுடலாமா, பெங்களூரும் போட்டுடலாம். ஸோ அப்போ அந்த ஊரோட பேரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பூனே, நாசிக், அலோல்னா அவுரங்காபாத் வெஸ்டர்ன் பார்ட்டில், சென்னை, பெங்களூரு அண்ட் ஹொசூர் சவுத் இந்தியா, ஜம்ஷெட்பூர் எங்கிட்ட இருக்கு, ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கு, ஜம்ஷெட்பூர் அண்ட் கொல்கட்டா இன் ஈஸ்ட் இந்தியா. ஸோ இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது டைரக்ஷன்ஸ், ஊரோட பேர் லைனில் போட்டிருக்கு. ஸோ டெல்லி, குர்கோயன் எங்கே இருக்கு, ஹரியானாவில் வந்து இருக்கு. ஓகேங்களா? குர்கோயோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து மானசர் நார்த் இந்தியா, பூனே, நாசிக், பூனே மகாராஷ்டிராவில் இருக்கு, நாசிக் மகாராஷ்டிரா, ஹலோல் தெரியல. ஸோ அப்போ இந்த மாதிரி பேர்லாம் ஸ்டேட்டோட பேரும் எழுதி வச்சுக்கோங்க இது பக்கத்துலேயே. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை தான் 4 கிளாஸ்டர்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பெல் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஸோ எலக்ட்ரானிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இதை என்ன சொல்லுவாங்க,
பெங்களூர்னு சொல்லி சொல்லுவாங்க. மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மின்னியல் தலைநகரம். மின்னியல் தலைநகரம் எங்கன்னா பெங்களூர்ல. ஓகே, அவ்வளோதான். அடுத்து இந்த 2 கண்டென்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் இதோட முடியுது. ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எப்போ ஃபஸ்ட்டு டிசிஎஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க 1970. அதுக்கப்புறம் 95 கண்ட்ரிஸ் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க வேர்ல்டு லெவலில். நம்மளோடது. ஸோ இந்தியா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் பிகின் இன் 1970. ஃபஸ்ட்டு டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது படிக்க முடிச்சா படிச்சிருங்க. மேஜர் சேலஞ்ச் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இதை வேணா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயாவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா என்னது ரீசன், அப்புறம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அதை கொஸ்டின்ஸாக கொடுத்துட்டு எது ரைட் அண்ட் ராங் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேஜர் சேலஞ்ச் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இதை ஹெட்டிங்கில் கொடுத்துட்டு இதில் ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு ஒன்று தப்பாக கொடுத்துருப்பாங்க. இல்லை இதில் எது கரெக்டு ராங் அந்த மாதிரி சொல்லி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ ஷார்டேஜ் அண்ட் ஃப்ளூட்டேஷன் இன் பவர் சப்ளை, நான் அவைலபிலிட்டி இந்த லார்ஜ் பிளாக்ஸ் அண்ட் லேண்ட், poor access and credit, high rate interest, borrowed loan, non-availability in the cheap labors, and lack and technical vocational training or employees. ஸோ இந்த மாதிரி இந்த இதை படித்து வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் ஒரு 3 கொடுத்துட்டு ஒன்று இப்போ எங்கேயாச்சும் ஹை அண்ட் லோ இந்த ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கான், இதில் லோ ரேட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா தப்பாயிடும். இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் சேலஞ்சஸ். ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடியுது உங்களுக்கு. மினரல்ஸ் டாபிக் வந்து இதோட ஓவர். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப் டாபிக் வந்து பார்க்கணும். டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா காடு மற்றும் வனவிலங்குன்னு சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப்னு சொல்லிட்டு. இந்தியாவில் காடுகள் எப்படி உருவாயிருக்கு, அங்கே வனவிலங்குகள் எப்படி உருவாயிருக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உருவாகிறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி வளரும், வெஜிடேஷன் சொல்லி மரங்கள் எப்படி ஒரு இடத்துல எப்படி மரம் உருவாகுது, மண்ணில் இருந்து உருவாகுதா. மரங்கள் உருவாகிறதுக்கு என்னென்ன தேவை, சீட்ஸ் விதை இருக்கணும். ஓகே, அப்புறம் சாயில் நல்லா இருக்கணும், சன்லைட் இருக்கணும், சூரிய ஒளி, அப்புறம் வாட்டர் கண்டென்ட் இருக்கணும். ஓகேங்களா? ரெயின்ஃபால். ஓகேங்களா? ஸோ புக்கில் வந்து உங்களுக்கு 3 மேஜர் திங்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு நேச்சுரல் வெஜிடேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 இருந்துச்சுன்னா அங்கே காடுகள் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பாருங்கள், கிளைமேட் அண்ட் சாயில் அண்ட் லேண்ட்ஃபார்ம். ஸோ அங்கே உள்ள கிளைமேட் நல்லா இருக்கணும், சாயில் நல்லா இருக்கணும், லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே என்ன இருக்குமா, காடுகள் வந்து நல்லா இருக்கும், நேச்சுரல் வெஜிடேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேசிக்காக பார்த்துக்கிட்டோம்னா உலகம் எப்படி இருக்கு. ஸோ இது 0 டிகிரின்னு சொல்லுவோம், இது 23 டிகிரி நார்த் அண்ட் 23 சவுத். இது கேன்சர்ன்னு சொல்லுவாங்க கடகரேகை, ஈக்வேட்டா அண்ட் பூமத்திய ரேகை, கேப்ரிகான், மகர ரேகை. ஓகேங்களா? ஸோ சன்லைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருடம் முழுவதும் இந்த மாதிரி சென்டர் லைனாக வந்து படும் பூமத்திய ரேகையில். அதனால அதிகமான ஹீட் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, ட்ராபிக்கல்னு சொல்லி சொல்கிறாங்க, டொரைட் ஜோன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழில் வெப்பமண்டலம். இதே போல் ஸ்லாண்டிங்காக இங்கே லைட் படுறனால இது டெம்பரேட்டுன்னு சொல்லணும், மித வெப்பமண்டலம்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் 66 டிகிரி இருக்கு நார்த் அண்ட். அப்போ இதை வந்து வெப்பமண்டலம்னு சொல்கிறோம், இதை மித வெப்பமண்டலம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறத குளிர் மண்டலம்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ காடுகள் எங்கே அதிகமாக வளருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த ரீஜனில் அதிகமான மழை பெய்யுமோ அந்த ரீஜனில் தான் என்ன நடக்குமா காடுகள் வந்து வளரும். ஸோ உலகத்திலே அதிகமான மழை பெய்கிற இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கே தான் என்ன ஃபாரஸ்ட் இருக்குன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. ஸோ ஈக்குவட்டோரியல் ரீஜனில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கு, எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. எப்படி அந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து உருவாகுது? ஏன்னா மழை வந்து அதிகமாக இருக்கு. 200 மீட்டருக்கும் மேலே மழை எங்கே அதிகமாக பெய்யுது? இந்த இடத்துல தான். அப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா மழை 3 விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஒன்று கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லி சொல்லுவாங்க, ரெண்டாவது ஒன் ஓரோகிராஃபி ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க, மூணாவது ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைக்ளோன் ரெயின்ஃபால்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மழையில் 3 விதம் இருக்கு, கன்வெக்ஷனல், கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், அதுக்கப்புறம் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், தேர்ட் ஒன் சைக்ளோன். ஸோ இந்த 3 மழையில் அதிகமான மழை பெறுறது இந்த கன்வெக்ஷனல்னால தான். ஸோ உலகம் முழுவதும் வெப்பமயமாயிட்டு இருக்கு. அப்போ வெப்பம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் என்ன மழை பெய்யுது? வெப்பமழை, அதாவது வெப்பச்சலன மழைன்னு சொல்லி சொல்லுவாங்க, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லி சொல்லுவாங்க. இது டெய்லி எங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 0 டிகிரியிலிருந்து 5 டிகிரி நார்த் அண்ட் 5 டிகிரி சவுத் சைடு வந்து நடக்குது. ஓகேங்களா? வெப்பமண்டலத்தில். ஸோ இந்த இடத்துல 4 o'clock ரெயின்ஃபால்னு சொல்லி சொல்லுவாங்க. 4 o'clock ரெயின்ஃபால். 4 o'clock ரெயின்ஃபால் எங்கே மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின், ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஓகேங்களா? அதே போல் எங்கே வந்து எவர்கிரீன் அதிகமாக இருக்கு? ஈக்குவட்டோரியல் ரீஜன், நிலநடுக்கோட்டு பகுதி. ஸோ இந்த இடத்துல அதிகமான வெப்பம் இருக்கிறனால மாறி மேலெலும்பி மழையா வந்து கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்போ இங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து குறைவான மழை தான் பெய்யும். அப்போ இந்த இடத்துல என்ன ஃபாரஸ்ட் இருக்கு? டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ரீஜனில் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, பசுமை மாறா காடுகள் உருவாகுது மழை அதிகமாக பெய்யறனால. அப்படியே அடுத்தடுத்த லேயர் போகும்போது மழை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால இலையுதிர் காடுகள் செகண்ட் ரீஜன்ல. தேர்ட் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோனிஃபெரஸ்ன்னு சொல்லுவாங்க, கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட், ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தேர்ட் 66 டிகிரியில் என்ன நடக்குது? கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட்லாம் இருக்கு. ஏன்னா அங்கே ஜில்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? குளிர் மண்டலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி என்ன இருக்கும், இலைகள் ஃபுல்லாமே அப்படியே விரைச்சி போயிருக்கும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் என்ன உருவாகுதுன்னா காடுகள் வந்து உருவாகுது, கிளைமேட்னாலையும் சாயில்னாலையும் லேண்ட்ஃபார்ம்னாலையும். ஓகேங்களா? இன்னொன்று மழையோட அளவும் முக்கியம். உலக உருவாயிருக்கு. அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ஃபுல்லாமே எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் 23 டிகிரி நார்த் அண்ட் 23 டிகிரி சவுத் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அடுத்து 66 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் அண்டு கோனிஃபெரஸ், ஊசி இலை காடுகள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே என்ன இருக்கும், பாலைவனங்களும் இருக்கும். ஸோ அப்போ அங்கே பாலைவன காடுகளும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் 4 டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுதான் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அண்ட் டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இன்னொரு டைப் இருக்குது டெசர்ட் அண்டு செமி டெசர்ட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 4 டைப். ஸோ இந்த ரெயின்ஃபாலை மையமாக வச்சுக்கிட்டு 4 விதமான ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. எல்லாமே டிராபிக்கல் தான் இருக்குது. ஓகேங்களா? டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அண்ட் டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், டெசர்ட் ஃபாரஸ்ட் அண்ட் செமி டெசர்ட் ஃபாரஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே உள்ள டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, மழை அளவு எப்படி இருக்கு, அங்கே உள்ள ட்ரீஸ் வந்து எப்படி இருக்கு. கஷ்டமாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னா
ட்ரீஸ் வச்சு கொஸ்டின் கேட்பேன். ஈஸியாக கேட்கணும்னா எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னா இது என்ன வகையான ஃபாரஸ்ட், இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம பேசிக்காக கம்மியான மழை பெஞ்சுன்னா ஈஸியாக போட்டுருவோம், பாலைவனம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் அதுலேயே 2 டிஃப்ரெண்ட் இருக்கு. ட்ரை ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்கு, டெசர்ட் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்கு. ட்ரைன்றது வறண்ட காடுகள்னு சொல்லுவாங்க, டெசர்ட்ன்றது பாலைவன காடுகள். அப்போ கம்மினா பாலைவனத்தை போட்டுறக்கூடாது. இன்னொரு ஆன்சர் என்ன இருக்கு, ட்ரை ஃபாரஸ்டையும் போடலாம். ஓகேங்களா? அப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், 22 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 17%. இந்த மாதிரி 3 கண்டென்ட் இருந்துச்சுன்னா இதோட பேர் என்னதான், எவர் கிரீன் ஃபாரஸ்ட். அப்போ எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கு என்ன இருக்கு, 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யணும், டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கணும்னா 70% ஹியூமிடிட்டி இருக்கணும். இந்த டேட்டாவை கொடுத்துட்டு ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாமே ஆப்ஷனில் வச்சுருவாங்க. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு தான் இது என்ன வகையான ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஏற்கனவே கேட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். அப்படியே 100 to 200 சென்டிமீட்டர், முன்னாடி 70 பார்த்தோம், இங்கே 60 to 70 டிகிரி செல்சியஸ் 22, இங்கே 20. ஏன் சார் இங்கே கம்மியாக இருக்கு, இங்கே அதிகம்? ஸோ ஏன் அப்படின்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல தான் ஃபர்ஸ்ட், அப்ப ஹீட் அதிகம். இன்னொன்று என்ன ஆயிடுச்சு, ரெயின்ஃபாலும் அங்கே பொழிஞ்சிருச்சு. ஆனா இந்த டிகிரியில அப்படி கிடையாது. டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இங்க தானே சொன்னோம், இங்க மகர இருக்கு, இங்க அப்படி கிடையாது, ஸ்லாண்டிங்கா தானே வெப்பப்பட்டு இருக்கு. அப்ப இங்க உள்ள காத்து ஃபுல்லாமே இங்க லோ பிரஷர் நோக்கி போயிருக்கும். ஸோ உலகம் முழுக்க ஹை பிரஷர் காத்து வந்து இருக்கு. எங்க வந்திருக்கும், கீழ் நோக்கி இப்படி அடிச்சிருக்கும். அப்ப என்ன கிடையாது, விண்டே கிடையாது. அதனாலதான் ஹீட் என்ன ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனாலதான் 27 டிகிரி செல்சியஸ், இங்க 22 டிகிரி செல்சியஸ். என்ன இருக்கும், தணிஞ்சிருக்கும். அதனால 22 டிகிரி செல்சியஸ். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாற்ற கூடாது. புரிஞ்சுதா? 27 எங்க இருக்கு, 22 எங்க இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஸோ 270 22, இங்க 27, 60 to 70 and 100 to 200. லைன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த ஒரு டிகிரி செல்சியஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை மட்டும் தெளிவா படிச்சு வச்சுக்கணும் இந்த ரெண்டுக்குமே. ஓகேங்களா? டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இந்த டேட்டாவை கொடுத்துட்டு இது என்ன வகையான ஃபாரஸ்ட்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இதை கொஸ்டின்ஸை கேட்பாங்க. கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் கேட்கலாம். ரப்பர், மகோனி, எபோனி, ரோஸ்வுட் அண்ட் கோகனட், பேம்பு, சின்கோனா, கேண்டஸ், பாம், அயன் அண்ட் வுட், சிடார். சின்கோனா, சிடார், இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட். சின்கோனா, சிடார்ன்றது. ஸோ இவ்வளோ ட்ரீஸ் இருக்கு, ஈஸியாக படிக்க முடியுமா சொல்லி கேட்டிங்கன்னா முடியும். ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு சில காமன் ட்ரீஸ்லாம் வந்து வரும், அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அந்த ட்ரீஸை விட்டுட்டு மீதமுள்ள டிஃப்ரெண்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படித்து வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இதில் உள்ள காமன் ட்ரீஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, டீக் அண்ட் சால், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ். அதுக்கப்புறம் இங்கே கவனிக்கவே ரோஸ்வுட், இங்கேயும் ரோஸ்வுட். அப்போ இது படிக்க தேவை. இந்த மாதிரி காமன் ட்ரீஸ் வரதை ஃபுல்லாமே எலிமினேட் பண்ணுங்க. மீத ஒரு 4-5 தான் இருக்கும், அதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரப்பர், எபோனி, கோகனட், பேம்பு, சின்கோனா, சிடார். அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் எது, சின்கோனாவும் சிடாரும். சின்கோனா, சிடார் இருந்துச்சுன்னா ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரீஸை கொஸ்டின்ல வச்சுக்கிட்டு
இது என்ன வகையான ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் ஃபுல்லாமே ட்ரீஸ் கொடுத்துருவான், இந்த பக்கம் ஃபுல்லாமே என்ன வகையான ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்பயும் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு ஜியாகிரபி வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்துக்கிட்டோம்னா சாண்டல்வுட், ரோஸ்வுட், குசம், மாகா, பலாஸ், ஆல்டோ, ஆம்லா. ஆம்லா படிச்சிருப்போமா? நெல்லிக்கான்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ இங்கே வருது படாக். பேம்பு இங்கேயும் இருக்கு, இங்கேயும் பேம்பு இருக்கு. அப்போ இது ரெண்டு தேவையில்லை. அடுத்து டெண்டு. இந்த மாதிரி காமன் ட்ரீஸ் வரது ஃபுல்லாமே கேன்சல் பண்ணிடுங்க. மீதம் இருக்க டிஃபரெண்ட்டை மட்டும் படிச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ முதல் ரெண்டு புரியுதா? ஓகேவா? ஓகே. அப்போ இதை படிக்கும் போதே நீ எந்த மாதிரி பாருங்க, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அடுத்து ட்ரையும் டெசர்ட்டும். ஸோ காமனாக ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் அண்ட் டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் ஃபாரஸ்ட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். 22, 23 குரூப் 4 அண்ட் குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் இதெல்லாம். ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட்னா என்ன, அது பின்னாடி வந்து டைடில் ஃபாரஸ்ட் தான் என்னது, இப்படி சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ளே கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், ட்ரைன்றது என்னது, 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். முன்னாடி வந்து 100 to 200 பார்த்தோம், இங்கே 50 to 100. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 பிலோ, 50 லெஸ் தென் 50 சென்டிமீட்டர். ஸோ அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் மட்டும் படிக்கணும். பலாஸ், ஆல்டோ, கிகர், மகா, பேன்யான், பேம்பு. பேம்பு மறுபடியும் வருதா? அவ்வளோதான். ஸோ அதே போல் இங்கே இது ரெண்டுக்கும் பாருங்க நிறையாவது காமனாக இருக்கும். கிகர் இருக்கா? இங்கேயும் கிகர் இருக்கு, இங்கேயும் கிகர் இருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேஜில் இருக்கான்னு பார்க்கலாமா? இல்லை. ஸோ அப்போ இதில் உள்ள டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் மட்டும் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லோ ஹியூமிடிட்டி இங்கே இருக்கும், ஹை டெம்பரேச்சர். ஸோ டெசர்ட்டில் மட்டும்தான் அப்படி இருக்கும், லோ ஹியூமிடிட்டி, ஈரப்பதமே இருக்காது. ஆனால் ட்ரை ஃபாரஸ்ட்டில் ஈரப்பதம் இருக்கும், இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கே ஈரப்பதம் இருக்காது? டெசர்ட்டில் இருக்காது, ஈரப்பதமும் இருக்காது. டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா அதிகமாக சூடாக வந்து இருக்கும், ஹை டெம்பரேச்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷனில் இந்த 4 இது இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணியாச்சா? பேர்லாம் எழுதிட்டீங்களா? எழுதலையா? நெக்ஸ்ட் மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? முன்னாடி லேண்ட்ஃபார்ம் கீழே மட்டும் உருவாகிற ஃபாரஸ்ட் வந்து பார்த்தோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மவுண்டைனில் வந்து ஃபாரஸ்ட் வந்து உருவாகுது. ஓகேங்களா? அங்கே வந்து சன்னோட லைட் வந்து படுறதுனால ஃபாரஸ்ட் வந்து பார்த்தோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட், ஆல்டிடியூட் அண்டு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். இந்த இது இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் வெஜிடேஷனுக்கு என்னென்ன ரீசன், ஒன்று லேண்ட்ஃபார்ம் பார்த்தோம், கிளைமேட் சேஞ்சிங் பார்த்தோம், இன்னொன்று சாயில் வந்து பார்த்தோம். இங்கே மவுண்டைனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்டிடியூட் அண்டு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். எவ்வளோ உயரத்தில் எவ்வளோ மழை பெய்யுது பொறுத்துதான் ஃபாரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு மவுண்டைன் இருக்குன்னா கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மவுண்டைனாக இருந்துச்சுன்னா மேலே தான் கிளவுட்ஸ் இருக்கும். பட் பெரிய பெரிய மவுண்டைன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், கிளவுட்ஸ் ஃபுல்லாமே இப்படி கீழே தான் இருக்கும். அப்போ இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் வருமா? ஃபாரஸ்ட் இருக்குமா இருக்காதா? ஃபாரஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும், ஐஸ் இருக்கிற இடத்துல தான் வரும். அப்போ ஹிமாலயாஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான உயரத்தில் கூட என்ன இருக்குது, பனிகள் வந்து அதிகமாக இருக்குது. முன்னாடியே 3 டைப் பார்த்தோமா. ட்ராபிக்கல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஜோனில் பார்த்தீங்கன்னா டெசிடியஸ், அண்ட் கோல்ட் ஜோனில் தான் என்ன இருந்துச்சு, கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். அப்போ இந்த 3 விதமான ஃபாரஸ்ட்டும் நம்ம எங்கே இருக்குது, இந்தியாவிலேயே இருக்குது. ஏன்னா ஹிமாலயாஸ்ன்றது ரொம்ப ஹைட்டு, எவரெஸ்ட்டும் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால தான் மவுண்டைன் ஃபாரஸ்ட் எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னா ஆல்டிடியூட் அண்டு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஆல்டிடியூட் அண்டு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்தை வச்சு தான். அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கண்டென்ட். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மசி எதுனா ட்ராபிக்கல்
ரெயின் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல மலைக்காடுகள். ஸோ இங்கே எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்கோனா. முன்னாடி பார்த்தோமா சின்கோனா சிடார் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு எந்த இதில் பார்த்தோம்? நோ, எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோம். ஓகேங்களா, சின்கோனா சிடார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோம். ஸோ 25% வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் மெடிசனல் பிளான்ட் எங்கே இருக்குன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த பேரையும் மாற்றிடக்கூடாது, ட்ராபிக்கல் எவர் கிரீன் போடக்கூடாது. வேர்ல்டு ஃபார்மசின்னு சொன்னோன்னு சரி பச்சை பசேன்னு இருக்க இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ டேட்டா அதை தான் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆன்சரில் ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டும் ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, அது கிடையாது. கொஸ்டின் என்ன எடுத்திருக்காங்க? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ தமிழில் வெப்பமண்டல மலைக்காடுகள்னு சொல்லணும். இது இருந்தால் தான் ஆன்சர் போடணும். வெப்பமண்டல மலைக்காடுகள். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ ரெண்டா படிக்கலாம், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்டு வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ இங்கேயே 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் பார்ட் சைடு. ஸோ இந்தியா அந்த மாதிரி இருக்குன்னா ஸோ இங்கேருந்து இதளவு தான் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க. இது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் தான் அதிகமான மழைப்பொழிவு வந்து இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா மேகாலயா உலகிலேயே அதிகமான மழை பெறும் இடம் என்னது? மவுண்ட் சின்ட்ரான்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் இருக்கு. இங்கே ஃபனல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. காசி, காரோ, ஜெயந்தியான்னு சொல்லிட்டு 3 மவுண்டைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால அங்கே வந்து அதிகமான மழைப்பொழிவு வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ 200 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கனால ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் என்ன சொல்கிறோம்? எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே. ஏன்னா 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சாலே அந்த பிளேஸ் என்ன தானா எவர் கிரீன் ஃபாரஸ்ட். அப்போ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஒன் ஆஃப் தி எவர் கிரீன் ஃபாரஸ்ட் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே உள்ள பேர் மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும். சால் ஓக் அண்ட் அமூரா, ஜஸ்னட், சின்னமன். சின்னமன்னு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இங்கே வச்சு தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஆல்டிடியூட் வச்சு தானே. அப்போ எந்தெந்த ஆல்டிடியூட்ல எந்தெந்த ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லிடுறது இம்பார்ட்டன்ட். ஸோ 1200 to 2400 ஆல்டிடியூட்ல ஓக், பிர்ச், சில்வர் அண்டு ஃபயர், ஃபைன், ஸ்ப்ரூஸ் அண்டு ஜுனிப்பர். the major trees. சாரி, இந்த இதெல்லாம் வந்து 1200 to 2400, இந்த இதெல்லாம் வந்து 2400 to 3600. இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். சால் ஓக், லருல், அமூரா, செஸ்னட், சின்னமன். இங்கே பாருங்க, பிரிட்ஜு, சில்வர் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. வீட்டில் யூஸ் பண்ண பொருட்கள் மாதிரி ஃப்ரிட்ஜு, சில்வர் பொருள். அப்புறம் ஸ்ப்ரூஸ், ஜூஸ் நான் வச்சுக்கலாம். ஜூனிப்பர் ஒரு பேர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இங்கேயும் ஹைட் வச்சு சொல்லியிருக்காங்க. 900 to 1800, 1800 to 3000. ஜிர்ன்ற ட்ரீ மட்டும் இங்கே கொடுத்துருக்கான், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காமன் ட்ரீஸ். அடுத்து இந்த இதில் இங்கே உள்ளது சால், சிமால், தக், ஜமூன், ஜுஜுபி. அவ்வளோதான். ட்ரீஸ் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ட்ரீஸ் வச்சு கேட்கலாம். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ அடுத்த டாபிக் ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஸோ தேர்ட் ஒன் ஆல்பைன் ஃபாரஸ்ட். இந்த மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்பைன் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? 2400 ஆல்டிடியூட். அப்போ ஏற்கனவே 2400 ஆல்டிடியூட் பார்த்துருக்கோமா? அப்போ இந்த மரங்கள்லாம் என்னது? ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, அப்போ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு 2 பேர் இருக்கு. ஒன்று எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அங்கே தான் இருக்கு, ஆல்பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. 1200 to 2400 எவர் கிரீன் ஃபாரஸ்ட், 2400 to 3600 ஆல்பைன் ஃபாரஸ்ட்.
ஓகேங்களா? அப்ப இங்க என்ன ட்ரீஸ் படிச்சீங்களோ இங்கேயும் சேம். அப்ப எது ஒன்று மட்டும்தான் படிக்கணும்? வெஸ்டர்ன் ஹிமாலயாஸோட ட்ரீஸ் மட்டும்தான் படிச்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதா? அந்த நாள்ல கொஞ்சம் காமனா பார்த்தோம். இங்க எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 காமனா படிச்சுட்டு இந்த ஒண்ணை ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ அடுத்து டைடல் ஃபாரஸ்ட். டைடல் எப்படி உருவாகுதுன்னு சொன்னோம் முன்னாடியே உங்களுக்கு தெரியும். சூரியனோட ஈர்ப்பு விசைனாலும் சந்திரனோட ஈர்ப்பு விசைனாலும் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைடல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ டைடலில் உள்ள கண்டென்ட் இது மட்டும்தான். ஸோ டைடலில் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. The deltas Mahanadi, Godavari, Krishna rivers is also known for tidal forest. There is also known as mangrove forest. இதுவும் தான் கேட்டாங்க இப்போ. ஓகேங்களா? குரூப் 2ல பார்த்துக்கிட்டிங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இஸ் known as டைடல் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே போல் கீழே இந்த கொஸ்டின் தனியாக கேட்டிருந்தாங்க. இதுவும் காவிரி மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டா சேர்ந்து ஒரே இடத்துல மிகப்பெரிய பங்களாதேஷில் மிகப்பெரிய டெல்டா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இது கரெக்ட்ன்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழில் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க. தமிழில் டிரான்ஸ்லேஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்கூல் புக்கில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு தான் இருக்கு. இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேணும். ஸ்கூல் புக்கில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது, அப்படியே டிரான்ஸ்லேட்டு. இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு கொடுக்காம அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருந்தான்? அலையாத்தி காடுகளின் மற்றொரு பெயர் ஓதக்காடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் தப்பு பண்ணி வந்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த 3 பேரும் என்னதான் ஒரே இதை தான் குறிக்குது. இங்கிலீஷில் ஒரே பேர் தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். பட் தமிழில் ஓதக்காடுகள்னாலும் ஒன்று தான், அலையாத்தி காடுகள்னாலும் ஒன்று தான், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இங்கே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படியே தங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அலையாத்தி காடுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் டிஎன்பிசியில் கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷில் அதே தான். டைடல் ஃபாரஸ்ட் இஸ் ஆல்சோ known as மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். கரெக்ட். பட் தமிழ் மீனிங்கில் பார்த்தீங்கன்னா ஓதக்காடுகள் என்பது அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ கொஞ்சம் குழப்பம் வருது. மேங்க்ரோவ் தான் நம்ம படித்தோம் 10th புக்கில் அப்படின்னு. ஆனால் 12th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? தெளிவாக கொடுத்துருக்கேன், அலையாத்தி மற்றும் மேங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 டேட்டாவும் தெரிஞ்சுதான் வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கோஸ்டல் ஃபாரஸ்ட். லாஸ்ட் ஒன் கோஸ்டல் ஃபாரஸ்ட். லிட்டோரல் ஃபாரஸ்ட் இதுக்கு இன்னொரு பேர், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எந்தெந்த இதில் வர ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது காஷ்மீரியா, பாம் அண்ட் கோகனட். மேஜராக எந்த ரீஜனில் மட்டும் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கேரளா அண்டு கோவா. எல்லா இடத்துலையும் கோஸ்டல் ஃபாரஸ்ட்னு சொல்ல முடியாது. கோஸ்டல் 9 ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது, ஆனால் 9 ஸ்டேட்டையும் சொல்லலை அவங்க. ஒரு 2 ஸ்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கேரளா அண்டு கோவாவில் மட்டும்தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. இது டேட்டா சென்சஸ் இன்னொரு முன்னாடி எடுத்த சென்சஸ் இது. ஸோ இதுவும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எங்கே ஃபாரஸ்டோட ஏரியா வந்து கம்மியாக இருக்குது, ஃபாரஸ்டோட ஏரியா அதிகமாக இருக்க பிளேஸ். ஸோ ஃபாரஸ்ட் ஏரியா அதிகமாக இருக்கிறது ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியா கம்மியாக இருக்கிறது மேகாலயா. ஓகேங்களா? ஃபாரஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கு? அப்போ என்னது இது? ஆந்திர பிரதேசத்தில் கம்மியாக தான் ஃபாரஸ்ட் ஏரியா முன்னாடி. ஃபாரஸ்ட் செடி கொடி வளர்த்து என்ன பண்ணுறாங்க? ஃபாரஸ்டோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நேச்சராகவே ஃபாரஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கு? காடுகள் அதிகம் உள்ள மாநிலம் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? காடுகள் கம்மியாக இருக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா ஹரியானா. ஓகே. ஸோ 2 டிஃப்ரெண்ட் இருக்கு இதுலையும். ஸோ எம்பி இங்கே ஹரியானா.
இது நேச்சுரலாவே ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியா. நேச்சுரலாவே ஃபாரஸ்ட் ஒரு இடத்துல அதிகமா இருக்குன்னா அது மத்திய பிரதேசத்துல இருக்கு. நேச்சுரலாவே ஃபாரஸ்ட் ஒரு இடத்துல கம்மியா இருக்குன்னா ஹரியானால இருக்கு. அப்ப இந்த மேகலையில என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் வந்து மர செடி கொடி வளர்த்துட்டு விட்டுட்டாங்க. அப்ப கொஞ்சம் வளர்த்துட்டு விட்டுட்டாங்க, அதனால இது கம்மி. புரிஞ்சுதா? ஓகே. ஏரியாவோட பரப்பை வந்து இன்க்ரீஸ் பண்றதுன்னு கேட்டாங்கன்னா இது, ஏரியாவோட பரப்பை டிக்ரீஸ் பண்றதுன்னு கேட்டாங்கன்னா மேகலையா. புரிஞ்சுதா? நாலுக்குமே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு போயிட்டு காடுகள் அதிகமாக இருக்க ஸ்டேட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு அது ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? இதை போய் அடிக்கக்கூடாது அந்த டயத்தில். மத்திய பிரதேஷ் தான் காடுகள் அதிகமாக இருக்குன்னா மத்திய பிரதேஷ். காடுகள் பரப்பளவு அதிகரித்துள்ள மாநிலங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க ஆந்திர பிரதேஷ். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து ரிவரைன் ஃபாரஸ்ட், கடற்கரையோட காடுகள். கடற்கரையோர காடுகள் இது மட்டும் பண்ணிக்கோங்க. காதர் ரீஜன், காதர் ரீஜன்ல தான் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது டேட்டா தான். ப்ராஜெக்ட் டைகர் எப்போ 1973, crocodile 1975, rhinoceros 1987, லியோபர்ட் கொடுக்கல, எலிஃபண்ட் 1988, சீ டர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 999. ஓகேங்களா? இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குது. அப்புறம் அண்ட் சான்ச்சுரி இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக் டேட்டா. ஆனால் அது மாறிடுச்சு. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது 106 கிட்ட, இது 106 கிட்ட இருக்கு. இது 565 கிட்ட வந்துருச்சு. இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் இந்த மாதிரி டேட்டா. லாஸ்ட்டாக ஆட் ஆயிருக்கிறது மட்டும் என்னன்னு படிச்சு நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வேணா ஸ்கூல் டேட்டா எழுதிக்கோங்க. 81,651 ஸ்பீசிஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ வேர்ல்டில் 1.5 மில்லியன் ஸ்பீசிஸில் 81,000 வந்து நம்மகிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? உலகளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்பீசிஸில் இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம். இல்லை நம்ம டேட்டாவை எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா மெயின்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்வரான்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து இருக்கு. அதில் வைல்ட் லைஃப் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக பாயிண்ட் போட்டு எழுதிட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உலகளவில் இவ்வளோ இருக்குது, அதில் இந்தியாவில் வந்து இவ்வளோ வனவிலங்குகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு நீல்கிரிஸ் தார், சின்ன ஒரு பாக்ஸ் கண்டன். இது இப்போ கேட்ட கொஸ்டின் தான். இது ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். பிளாக் பக். இதுலேயும் டிரான்ஸ்லேட் தப்பு பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? என்ன தப்பு பண்ணாங்க, தமிழ்லையும் பிளாக் பக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பிளாக் பக் எங்கே இருக்கு, எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட பேர் என்னது? இது தமிழில் கொடுத்தா ஈஸியாக போட்டிருக்கலாம். ஏன்னா தமிழ் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கலைமான் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஹரியானா பஞ்சாப் ரீஜனுக்கு தேசிய மாநில விலங்காக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். பிளாக் பக்குன்றது தெரியாது. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஸோ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு என்ன பண்ணிட்டாங்க, பிளாக் பக்கை பிளாக் பக்குனே போட்டுட்டாங்க. பட் தமிழ் எப்படி கொடுத்துருக்கணும், கலைமான் எந்த மாநிலத்தோட மாநில விலங்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கணும். ஆனால் அப்படி பிளாக் பக்குன்றே போட்டாங்க. இதில் ஒரு மார்க் எல்லாரும் விட்டு. இது நம்ம படிச்சதான். ஆனால் ஒரு கொஸ்டின் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. பிளாக் பக்குன்னு பக்கம் பிளாக் பக்குன்னு யோசிக்கிறோம். அப்போ இங்கிலீஷ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுருக்கணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாலும் தமிழில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த ஆன்சர்லாம் போட முடியும். அதுக்கப்புறம் நீலகிரி தார் நம்ம மாநில விலங்கு, வெஸ்டர்ன் காட்சியில் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்க என்டேஜ்டு அனிமல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அழிவு நிலையில் உள்ள அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விலங்கு. ஸோ எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயத்துல இது அழிஞ்சு போகுது. ஒன்று ஹண்டிங், வேட்டையாடுதல். இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா யூக்கலிப்டிஸ். இதுதான் அதோட விதமாக இருக்குது, அதை வந்து அழிக்கிறாங்க. ஓகேங்களா?
இந்த 2 நாள பார்த்துக்கிட்டீங்கன்னா நீலகிரியோட தார் வந்து அழிஞ்சு. இது ஒரு சும்மா பாக்ஸ் கண்டென்ட் தான். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொஸ்டின் கேட்பாங்க. ரீசன் அண்ட் அசன்சன் மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நீலகிரி தார் வந்து அழிகிறதுக்கு காரணம் என்னென்ன, இந்த யூக்கலிப்டிஸ் மரங்களை வந்து அழிக்கிறதுக்கும் ஹண்டிங் கலையா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதில் இது தெரிஞ்சிச்சு. அடுத்து கல்ஃப் ஆஃப் மன்னா பயோஸ்பியர் ரிசர்வ். இந்தியாவில் உள்ள ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னா. எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஓசன் கவர்ஸ் ஏரியா 10,015 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே. ஸோ இது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஸோ வேர்ல்டு லெவலில் எவ்வளோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குது, இது டோட்டல் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 36 இருக்குது. இப்போ கரண்ட் டேட்டா 36 இருக்குது. மொத்தமாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க 36. பட் இங்கே வந்து 34 தான் இருக்காங்க. ஆனால் மொத்தம் 36 வந்துருக்கு டோட்டலாக. ஸோ 1964 தான் இந்த ஐயூசிஎன்லேருந்து ரெட் லிஸ்ட் வந்து உருவாக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், ஐயூசிஎன் சொல்லுவாங்க. உலகளவில் அழிவு நிலையில் இருக்க உயிரினங்கள் இல்லை எத்தனை கவுண்ட் அதில் இருக்குது, மொத்தம் டோட்டல் எத்தனை இருக்குது, இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஐயூசிஎன். இது கீழே பண்ணுறாங்க பயோடைவர்சிட்டி சொல்லிட்டு ஒரு இடத்துல வகைப்படுத்துறாங்க. இந்த மாதிரி வகைப்படுத்தி வச்சாங்கன்னா அந்த பிளேஸ் என்ன பண்ணக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, மனிதர்கள் யாரும் உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்த முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் போய் சேஃபா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அங்க யாரும் வேட்டையாடாது, யாரும் போய் பார்க்கவும் கூடாது, உள்ளே என்ட்ரு பண்ணக்கூடாது இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுல இவ்வளவு பெரிய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருந்து 4 லிஸ்ட் வந்துருக்கு. ஸோ நம்ம இந்தியால இருந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியால 4 இருக்கு. ஸோ டோட்டல் இந்தியால கேட்டாங்கன்னா 4 சுந்தர்லாண்ட், அப்புறம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா, அடுத்து இந்தோ பர்மா ரீஜன். ஸோ இந்த 4 தான் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ல வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் 36 இருக்கு. அதுல இந்தியாவில் உள்ளது 4. இப்படி கூட படிச்சுக்கலாம், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு வெஸ்ட் பக்கம், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியுதா? ஏன்னா இந்த டாபிக்ல தானே இப்போ பார்த்தோம், 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுது, எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அங்கே இருக்கு, அதனால தான். அப்போ அங்கே தான் சின்ன சின்ன ஸ்பீசிஸ்லாம் வந்து உருவாகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் சுந்தர்லாண்ட் வந்து பார்த்தோம், அப்புறம் இந்தோ பர்மா ரீஜன். ஓகேங்களா, இதெல்லாம் ஐயூசிஎன் லிஸ்ட்ல வந்துருக்கு. இது இந்தியாவில் உள்ள பயோஸ்பியர் ரிசர்வோட பேர். ஓகேங்களா, இந்தியாவில் என்னென்ன பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்காக பார்ப்போமா? ஸோ மேலே இருந்து அப்படியே கீழே வரலாம். ஸோ லடாக், தச்சின்கா, லடாக் அண்ட் தச்சின்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெட் கலர் ரவுண்ட் போட்டது ஃபுல்லாமே பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த ட்ரீஸ் மாதிரி போட்டிருக்கிறது நேஷனல் பார்க். அப்புறம் இந்த புலிச்சின்னம் வந்து வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, பேர்ட் சான்ச்சுரி. ஓகேங்களா, ஸோ அப்போ லாஸ்ட் லடாக்ல பார்த்தீங்கன்னா தச்சின்காம் சொல்லிட்டு என்ன இருக்கு, ட்ரீஸ் போட்டிருக்கு, நேஷனல் பார்க். அப்போ தச்சின்கான் நேஷனல் பார்க் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின். அப்போ நம்ம நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா மேப்ல இருந்தும் படிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மேலே நார்த்ல இருந்து கீழே வரைக்கும் வரலாம். தச்சின்காங் நேஷனல் பார்க் லடாக். கோபிந்த் சாகர் ராஜாஜி பேர்ட் சான்ச்சுரி இது எங்க இருக்கு, பஞ்சாப்ல இருக்கு. ஹிமாச்சல் பிரதேசத்துல கோல்ட் டெசர்ட், ரவுண்டு ரெட் கலர் மார்க்கு பயோஸ்பியர் ரிசர்வ். அப்போ இந்த மாதிரி மேப்ல உள்ளதையும் அப்படியே வரிசையாக படிச்சிடணும். ஓகேங்களா, அடுத்து உத்தரகாண்ட்ல பார்த்தீங்கன்னா கார்பட் நேஷனல் பார்க், கார்பட். டெல்லியில பாருங்க சரிஸ்கர் நேஷனல் பார்க். சாரி, சரிஸ்கர் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான் சரிஸ்கர் நேஷனல் பார்க் அண்டு ரன்தாம்பூர் நேஷனல் பார்க், சரிஸ்கர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, வனவிலங்கு சரணாலயம். அப்புறம் யூபியில் சந்திரபிரபா அப்படின்னு சொல்லிட்டு வனவிலங்கு சரணாலயம் இருக்கு.
மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா பஞ்ச்மாரி அண்ட் பன்னா பன்னா நேஷனல் பார்க் இருக்கு. அப்புறம் ஜார்க்கண்ட் ராஜ்கீர் நேஷனல் பார்க். குரூப் 4 கொஸ்டின். குரூப் 4 கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாங்க. இந்த ப்ளூ கலர் மார்க் பண்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஜார்க்கண்ட் ராஜ்கீர் நேஷனல் பார்க், உத்தரகாண்ட் அண்ட் கார்ப் நேஷனல் பார்க் இது கேட்டிருந்தாங்க. ராஜஸ்தான் ரந்தாம்பூர் நேஷனல் பார்க் கேட்டிருந்தாங்க. அடுத்து குஜராத் கிர் நேஷனல் பார்க். இந்த நாலுமே வந்து மேட்ச்ல ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனா புக்குக்குள்ள கிடையாது. புக்ல இருக்கு. எந்த புக்ல இருக்கு? சயின்ஸ் புக்ல இருக்கு. சயின்ஸ் புக்ல என்வாயன்மெண்ட் டாபிக்ல இந்த இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்ம எல்லாமே இந்த பேர்லாம் பார்த்தோம்னா சரி ஜாகிரபில இருந்தா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம். பார்த்தா உள்ள ஸ்கூல் புக்ல இல்ல, 10th புக்ல இல்ல. அதுல என்வாயன்மெண்ட் டாபிக்ல வரிசையா இருக்கு. கிர் நேஷனல் பார்க் இதெல்லாம். அப்ப இது மேப்லயே நீங்க படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் சஞ்சய் காந்தி மகாராஷ்டிரா. இதெல்லாம் எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். எஸ்ஐல இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா. தெலுங்கானால எட்டுமராங்காம், சேஷாசலம் ஆந்திர பிரதேசம், சலிமலி நேஷனல் பார்க் கோவா இது படிச்சிருப்போம். கர்நாடகா இங்க ரங்கன் சிட்டு, நீல்கிரிஸ் முதுமலை, வேடந்தாங்கல், அப்புறம் அகஸ்தியர் மலை, பந்திப்பூர் நேஷனல் பார்க், சுந்தர்பன் இங்க இருக்கு. அப்புறம் அச்சனமர்கர் அமர்கண்டக் இதுவும் மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர் ரெண்டு சேர்ந்துதான் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் நாக்ரேக் இம்பார்ட்டன்ட். சிக்கிம்ல கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். ஸோ இந்த மாதிரி நேஷனல் பார்க் வெறும் பாக்ஸ் கண்டென்ட்ல உள்ளது மட்டும் படிக்காம எதுலையும் படிச்சு வச்சுக்கணும். இந்த மேப்ல உள்ளதையும் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். மேப்ல எல்லாம் இந்த இதெல்லாம் புதுசு. ராஜ்கீர் நேஷனல் பார்க் இதெல்லாம் இந்த இதில் தெரியாம இருந்த கொஸ்டின். ஆனா மற்ற மூணு தெரிஞ்சதுனால ஈஸியா போட்டாங்க எல்லாருமே. அந்தாம்பூர் தெரியும், உத்தர கார்பெட் தெரியும், கிர்ரு தெரியும். இது மூணு தெரிஞ்சதுனால ஈஸியா மேட்ச் ஃபாலோயிங்ல மேக் பண்ணியாச்சு. ஆனா ராஜ்கீர் தெரியாது யாருக்குமே. அப்ப இது இப்ப இருந்தே படிச்சு வச்சுக்கோங்க. திடீர்னு கஷ்டமா கேட்கறேன்னு ராஜ்கீர் இந்த தச்சின்காம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறது கேட்டுட்டாங்கன்னா அப்போ போய் மாட்டிக்க கூடாது. அதனால இப்பயே தெரிஞ்சு வச்சு. லாஸ்ட் ஒன் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இந்தியாவில் பயோஸ்பியர் ரிசர்வ் எத்தனை இருக்கு? மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இருக்கு. அதுல இப்போ 12. முன்னாடி 11 தான் யுனெஸ்கோ அப்ரூவ்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 வந்து யுனெஸ்கோ அப்ரூவ்டு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ பன்னா வந்து இன்செர்ட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக பண்ணது பன்னா நேஷனல் பார்க் தான் என்ன பண்ணுறாங்க இப்போ யுனெஸ்கோ அப்ரூவ்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தது. 11 வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்தாதேவி, நீல்கிரிஸ், நாக்ரேக், பஞ்ச்மாரி, சிமிலிபால், சுந்தர்பன், அகஸ்தியர் மலை அண்ட் கிரேட் நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா அண்ட் அமர்கண்ட். ஸோ நீங்கள் இந்த பாக்ஸை நோட் பண்ணிட்டு இங்கே என்னெல்லாம் பேர் இருக்கோ அது ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க, யூன்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கா, அப்போ இது பக்கத்தில் யூன்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ யூவோட மீனிங் என்னது? யுனெஸ்கோ அப்ரூவ்டு. அப்போ நீங்கள் படிக்கும் போதே அந்த யூ ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த இது யுனெஸ்கோவில் இருக்கு, இதெல்லாம் யுனெஸ்கோவில் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ எழுதும் போதே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. கிரேட் நிக்கோபார் இருக்கா, இருக்கு, அப்போ யூ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்கன்றேன். நந்தாதேவி இருக்கா, இருக்கு. நீல்கிரிஸ் இந்த ரெண்டுமே இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டுமே இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கு, நீல்கிரிஸ் இருக்கு. கட்சி கிடையாது. கஞ்சன்ஜங்கா இருக்கு. கட்சி இல்ல இப்போ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இல்லாதது கொஞ்சம் தான் இருக்கும். அடுத்து ஒரு 7 6 தானே இருக்கு. மொத்தம் 18னா 12 இது அதுல இருக்கு. அப்ப 6 படிச்சு வச்சாலே போதுமே. மீதமுள்ள எல்லாமே என்னதான் இல்லாததான். அது மாதிரி யூன்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. அதே போல பிளேஸும் இம்பார்ட்டன்ட் தான். பிளேஸ் நீங்க இது வரைக்கும் ஜியோகிராஃபி படிச்சாலே இந்த பிளேஸ்லாம் ஈஸியா போடலாம். மத்திய பிரதேஷ் இப்பதான் பார்த்தோம். அச்சன்கர் அமர்கண்ட் பீடபூமின்னு அமர்கண்ட்னு சொல்லிட்டு அமர்கண்ட் பீடபூமின்னு பார்த்துருக்கோமா? நர்மதை ரிவர் ஆர்ஜினேட் ஆகிற பாயிண்ட் அமர்கண்ட் பிளாட்டியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பச்மாரி பண்ணா இதுவும் மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு. ஸோ இது படிக்கும் போதே இந்த 18 படிக்கும் போது 3 இது எங்க இருக்குன்னு படிங்க. ஃபர்ஸ்ட் 3 2ல எங்க இருக்கு? 3 இங்க இருக்கு, 2 இந்த இருக்கு தமிழ்நாட்டுல, கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்டு நீல்கிரிஸ். மற்றதுல சின்ன 2 இருக்கா, அந்த இங்க இருக்கு, திப்ரு சைக்கோவா அண்டு மானஸ்.
அசாம் மானஸ் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அடுத்து ஒன்று இருக்கிறத பார்க்கலாமா? அகஸ்தியர் மலை தெரியுமா எல்லாத்துக்கும்? கேரளா. வேற என்ன நம்மளுக்கு தெரியும்? கட்ஜ் தெரியும். கட்ஜ் எங்க இருக்கு? குஜராத்தில் இருக்கு. நந்தாதேவி, கஞ்சன்ஜங்கா, இது ரெண்டுமே மவுண்டைன்ஸ். அப்ப கஞ்சன்ஜங்கா சிக்கிம், நந்தாதேவி உத்தரகாண்ட். சிமிலிபால், சிமிலிபால் தெரியலன்னா படிச்சு வச்சுக்கோங்க. சிமிலிபால் வந்து ஒடிசா. நாக்ரேக் நம்மளுக்கு படிச்சிருக்க மாட்டோம், அதனால புதுசு இதை படிக்கணும். சுந்தர்பன் தெரியும், வெஸ்ட் பெங்கால் தெரியும். சேஷாசலம் தெரியும், ஆந்திர பிரதேஷ். இந்த புஷ்பா படத்தில் கூட சேஷாசலம் குன்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. கோல்ட் டெசர்ட்ல பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல். அப்போ இந்த கோல்ட் டெசர்ட், நாக்ரேக், சிமிலிபால், இந்த 3 தான் தெரியாத ஊருக்கு. மற்ற எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். இந்த திப்ரு சைக்கோவா வேணா புது பேராக இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 4 தான் ஞாபகம் வச்சுக்கணும், மற்ற எல்லாமே கண்டென்ட்டை வச்சே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ மொத்தம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லி கேட்டாங்கன்னா 36, பயோஸ்பியர் ரிசர்வ்னு கேட்டாங்கன்னா 18, அதில் யுனெஸ்கோ அப்ரூவ்டுன்னு கேட்டாங்கன்னா 12. ஓகேங்களா? இன்னொன்று இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றில் பாருங்க, பயோ ஜாகிரபிக்கல் ரீஜன். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் பார்த்தேன், அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. பயோ ஜாகிரபிக்கல் ரீஜன் 10, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்னதுன்னா என்விரான்மெண்ட் டாபிக்ல வரும். ஜியாலஜிக்கல் ஜாகிரபிக்கல் ரீஜன் எத்தனை இருக்கு, பயோ உயிர் புவியியல் மண்டலங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 10 மண்டலங்கள் இருக்கு. இதுவும் அதை தான் சொல்ல வராங்கப்பா. ஆனா இந்தியாவில் மட்டும் நீலகிரி, இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் மட்டும் சொல்றாங்க. நீலகிரி, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், மன்னார் வளைகுடா, இதெல்லாம் சேர்த்து மட்டும் ஒரு 10 இருக்கும். ஓகேங்களா? இது என்விரான்மெண்ட் டாபிக் உள்ள இருக்கு, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம இப்படிதான் படிச்சுக்கோம், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லிட்டு. திடீர்னு இது சொல்லி கேட்டாங்கன்னா 10. ஓகேங்களா? ஓகே. ஜியாலஜிக்கல் ரீஜன் சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்ல உயிர் புவி அமைவிடங்கள். ஓகேங்களா? இல்லைன்னா புவியியல் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல அது கேட்டிருக்கான் பழசுல. அப்போ போயிட்டு 36க்கான 18 ஒரே டேட்டா மட்டும் கீழே இருக்கு. ப்ராஜெக்ட் டைகர் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் 1973 எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சென்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 1975ல 315 டைகர்ஸ் இருந்துச்சு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, அவ்வளோதான். ஸோ இதோட ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப் வந்து முடிஞ்சு. ஓகேங்களா? ஒரு சில கண்டென்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸ் கொடுத்துருக்கோம், அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரி எத்தனை இருக்குது, நேஷனல் பார்க் வந்து எத்தனை இருக்குது, எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து முடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.